இந்த வாரம் மதராசி, இன்னொரு பக்கம் பார்த்தா கேபிஒய் பாலா நடித்திருக்கிற காந்தி கண்ணாடி 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. 2 படங்களுக்கு மதராசிக்கான ரிசல்ட் என்னன்னு தெரியும். மதராசி முன்னாடி தான் வாய்ப்பு இல்லை. அப்புறமா முருகதாஸுக்கு கம்பேக்காக இருக்குமா, சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணியிருக்க போகிறாரு, ஒன்றுமே இல்லையப்பா கணத்தில் போட்டு கல் மாதிரி இருந்தது அப்படின்னு முதல் நாளே அந்த படம் அப்படியே தட்டி தூக்கி ஒரு மாதிரி விமர்சனம் ஒரு பக்கா ஆக்ஷன் காம்போவோட அந்த படம் வந்திருக்குது. சிவகார்த்திகேயன் ஆக்ஷனில் கலக்கிட்டார்ப்பா, ஒரு ஆக்ஷன் ஹீரோ லிஸ்ட்டில் வந்தாச்சு. முருகதாஸும் அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டாரு. இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் கேபிஒய் பாலாவுக்கான ஒரு ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்காங்க, அவர்களுக்கான ஒரு ரசிகர் கூட்டம்னு இருக்குது. அந்த படம் காந்தி கண்ணாடியும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம். அந்த படத்துக்கான விமர்சனங்களும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்புகளும் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. நாம் கூட ஒரு முன்கூட்டியே படம் பார்த்துட்டு ஒரு விமர்சனம் கூட போட்டிருந்தோம். ஆனால் கேபிஒய் பாலா அந்த படம் சம்பந்தமான சில இடங்களில் பேசுகிறது, குறிப்பாக அந்த கமலா தேட்டர், சென்னை கமலா தேட்டரில் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காந்தி கண்ணாடி படத்தினுடைய போஸ்டரை எங்கேயும் ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க, கட் அவுட் வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு படம் ஓடுறதையே இந்த தேட்டர் ஓனர்ஸே சொல்ல மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக போஸ்டர்ஸ் கிழிக்கிறாங்கப்பா அப்படின்னாரு. போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க, போஸ்டர்ஸை ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க, பேனரை கட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு யார் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? அதை கிழிக்கிறது சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களா, அல்லது இப்பொழுது இருக்கிற ஏதாவது ஒரு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளா, அல்லது ஆளுங்கட்சியா, திமுகவா, அதிமுகவா, காங்கிரஸா, பாட்டாளி மக்கள் கட்சியா, ஏதாவது ஒன்று சொல்லணும். சரி சொல்கிறாரு, எனக்கு இல்லைனா இந்த படம் ஓட வேண்டிய படம், இது முக்கியமாக போஸ்டர்ஸ் இல்லாதனால எங்கேயும் தெரியல, இந்த படம் இப்படி இருக்கிறதே தெரியல, ஆனால் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் அவர் என்ன சொல்கிறார், நானும் படம் பார்த்தேன், மக்களோட மக்களாக உட்காந்து பார்த்தேன், ரசிகர்களோட ரசிகர்களாக உட்காந்து பார்த்தேன், தம்பி கேபிஒய் பாலா ஜெயிச்சிட்டாரு, அவர் சிரித்தா தேட்டரில் ரசிகர்கள் சிரிக்கிறாங்க, அவர் எழுதா தேட்டரில் அழறாங்க, அப்படியாப்பட்ட ஒரு உச்ச நிலைக்கு பாலா போயிட்டாரு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து கேபிஒய் பாலாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது லாரன்ஸ் தான். ஏன்னா இவரை மாதிரியே பாலா மாதிரியே அவரும் பல நல்ல உதவிகள், நல்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வறுமையில் வாடுபவர்களுக்கு, ரொம்ப அடித்தட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கான் என் தம்பி அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கூட நிறைய உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு விமர்சனம்லாம் கூட வந்திருந்தது. இப்போ என்னன்றாரு லாரன்ஸ், என்னன்றாரு, ஒரு வளர்கிற பையன் அவன் என்கிட்ட நான் ஒரு தடவை நான் கேட்டேன், தம்பி உன் ஆசை என்ன அப்படின்னு கேட்டேன். ஆனால் நான் ஹீரோ ஆகணுன்னு அப்படின்னா நியாயமான ஆசை தான். யாரும் ஒன்றும் நிச்சயமாக இங்கு சினிமாவில் வர்றதுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த தகுதியெல்லாம் இருக்கணும், இவங்கெல்லாம் மேட்டுக்குடியிலேருந்து வரணும், இவங்கெல்லாம் இந்தந்த ஊர்லேருந்து வரணும், தமிழை கரைச்சி குடிச்சிட்டு வரணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சினிமா யாரை தக்க வச்சுக்குமோ, யாரை ஏற்றுக்கொள்ளுமோ, யாரை உச்சத்துக்கு கொண்டு போவோமோ அது முடிவு பண்ணிடுச்சுன்னா கொண்டு போய் வச்சிடும். சினிமா யாரை கீழே தள்ளணுமோ, அதாவது கோபுரத்தில் இருக்கிற காகிதம் மாதிரி யாரை வெளியே கீழே தள்ளணுமோ, கீழே குப்பையில் பிரட்டணுமோ பிரட்டியும் விட்டுரும்.